சிறகடிக்க ஆசை சீரியல் ஸ்ருதியின் ஃப்ரெண்ட் ஒருவர் ஃபோன் பண்ணி கல்யாணத்துக்கு மேக்கப் பண்ணுவதற்கு ஆள் கேட்கிறார். அவளும் ரோகிணி பார்லர் வைத்திருப்பதை சொல்லி நான் அவங்க கிட்ட பேசிட்டு சொல்றேன் என்கிறாள். அதனைத் தொடர்ந்து ரவியிடம் இது பற்றி சொல்ல அம்மா என்ன சொல்வாங்க தெரியலேன்னு யோசிக்கிறாள். ஆனா ஸ்ருதி வேலைக்கு போகணுமா வேணாமான்னு அவங்க தான் முடிவு பண்ணணும். நான் ரோகிணி கிட்ட இது பத்தி பேசியே ஆவேன் என உறுதியாக கூறிவிடுகிறாள். வீட்டில் அனைவரும் இருக்கும்போது ரோகிணியிடம் என் ஃப்ரெண்ட் வீட்ல ஃபங்க்ஷன் பார்லர் ஒர்க் பண்றீங்களா என கேட்கிறாள். உடனே அவள் நான் ஆண்டி பர்மிஷன் கொடுத்தா வர்றேன் என சொல்கிறாள். அப்போது அண்ணாமலை அங்கு இருக்க அவள் வேலைக்கு போறதுக்கு எதுக்கு உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கிறாள், நீ என்ன சொல்ல வச்சிருக்க என விஜயாவிடம் கேட்கிறார். அப்போதுதான் ரோகிணியை ஷோரூம் போகக்கூடாது என விஜயா சொல்லி வச்சிருப்பது பற்றி தெரிய வருகிறது. மீனாவும் அவங்க வீட்லயே தான் இருக்காங்க என்கிறாள். ஸ்ருதியும் அவங்கள ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க என சொல்கிறாள். உடனே அண்ணாமலை எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க, அம்மா வந்து எல்லா பிரச்சனையையும் பேசி முடிச்சிட்டாங்கல்ல என கேட்கிறார். அதனைத் தொடர்ந்து விஜயா அவளை நான் வேலைக்கு போக வேணாம் சொல்லலை, ஆனால் ஷோரூம் போகக்கூடாது, இது என்னோட கட்டளை என சொல்கிறாள். உடனே ரவி ஏன் அம்மா அண்ணிய ஷோரூம் போகக்கூடாது சொல்றீங்க என கேட்கிறாள். அண்ணாமலையும் சப்போர்ட் பண்ணி பேச என்ன எல்லாரும் ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி பேசுறீங்க, என்னமோ இவள்தான் மனோஜுக்கு ஷோரூம் வச்சு கொடுத்த மாதிரி பேசுறாள், அவள் இல்லன்னா மனோஜ் முன்னேறி இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி பேசுறா, மனோஜ் அவனா முன்னேறி வருவான் என்கிறாள். அவள்கிட்ட ரோகிணி இனிமே உன் கடைக்கு வரக்கூடாது, நீயா பிசினஸ் பண்ணி காட்டுறேன்னு சொல்றா. மனோஜும் யோசிக்காமல் ஓகே என்கிறான். அதனைத் தொடர்ந்து சீதா அருண் வீட்டுக்கு வந்திருக்கிறாள். அவனுடைய அம்மா கல்யாணம் பற்றி பேசுவா என அருணிடம் தனியாக கேட்கிறாள். அதற்கு அவன் நான் உங்ககிட்ட எங்க லவ் பத்தி சொல்லியிருக்கிறது சீதாவுக்கு தெரியாது, நீங்க அமைதியா இருங்கம்மா என சொல்லிவிடுகிறாள். அதனைத் தொடர்ந்து அவளை டிராப் பண்ணுவதற்காக பைக்கில் அழைத்து போகிறான் அருண். அவர்கள் பைக்கில் போவதை மீனா பார்த்து விடுகிறாள். அதன் பின்னர் சீதாவை அவள் வீட்டுக்கு முன்பாக இறக்கிவிட்டு சென்று விடுகிறான் அருண். அப்போது அந்த வழியாக வரும் முத்துவும் சீதாவை பார்க்கிறான். அவள்கிட்ட என் ஃப்ரெண்ட் டிராப் பண்ணிட்டு போயிட்டாங்க என சொல்லி சமாளிக்கிறாள். ஆனாலும் முத்து பார்த்திருப்பானா என்ற பயமும் சீதாவுக்கு இருக்கிறது. ஒரு வழியாக முத்துவை சமாளித்து அனுப்பிவிட்டு வீட்டுக்கு செல்கிறாள் சீதா. இது போன்ற சுவாரஸ்யமான திருப்பங்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.